Hello friends, இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் stack chart. What is a stack chart? Stack chart என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? So stack chart வந்து definition படி stack chart is a form of a bar chart that shows the composition and comparison of a few variables either relative or absolute over time. Also called a stacked column chart, they look like a series of columns that are stacked on top of each other. Stack charts are an incredibly effective tool for comparisons when used correctly. They are designed to compare total values across categories. அண்ட் இப்போ டெஃபினேஷன் படி பார்த்தா எல்லாம் படித்து பார்த்தா இன்ஃபேக்ட் ரொம்ப போரிங்காக இருக்கும், ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, பவுன்சராக போயிருக்கோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், புரியுது. ஸோ வந்து இப்போது பார்க்கலாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன இந்த ஸ்டாக் காலம் சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைட்டில், இந்த பேஜோட டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ரோல் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஐ ஹோப் தட். ஓகே. அண்ட் மார்க்கெட்டில் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணால் அது வந்து மார்க்கெட்டில் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஐ வில் ட்ரை டு டூ திஸ் ஃபார் ஃப்ரீ பிகாஸ் ரெக்ரூட்டருக்கு வந்து நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும்ல என்னோடய நாலேஜ் என்ன பவர் பிஐயில். இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட்டாக நான் வந்து நாளைக்கு டார்கெட் பண்ணோன்னா எனக்கு அங்கே இன்டர்வியூவில் இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்தாச்சு, இங்கே ஸ்டைல் இல்லை வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர். இப்போ பேக்ரவுண்ட் கலர் என்ன இந்த பர்பிள். ஓகே. டெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து என்னோட இந்த டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் about feature called stacked column. Font size வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் டைப் அரியல் பிளாக் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட், நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்டு ரிப்போர்ட்டு வைஸ் கூட ரொம்ப ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஃபாண்ட்டாக தெரியும். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபீச்சர் கால்ட் ஸ்டாக்ட் காலம். ஓகே. அண்டு ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு ஜாப் ரோல் ஆட் டேட்டா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஜாப் ரோல் இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவேன். ரெண்டாவதாக இங்கே வரலாம், இங்கே பார்த்துடலாம் இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவை. வாய் ஆக்சஸில் வந்து இந்த ஃபாலோவிங் 4: ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் இன்வால்வ்மெண்ட், எம்ப்ளாயி கவுண்ட், என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து ஜாப் இன்வால்வ்மெண்ட், அது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். மூணாவதாக எம்ப்ளாயி கவுண்ட், அது கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி கவுண்ட். அண்ட் லாஸ்ட்டாக என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கடைசியில். ஓகே. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இன்ஃபேக்ட் இந்த இந்த காலம் தெரியுதுல, இந்த காலமில் வந்து இன்ஃபேக்ட் 4 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஜாப் ரோல், இங்கே வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரிசர்ச் சயின்டிஸ்ட், லேபரட்டரி டெக்னீஷியன், மேனுஃபேக்சரிங் டைரக்டர், ஹெல்த் கேர் ரெப்ரசன்டேட்டிவ், மேனேஜர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ரிசர்ச் டைரக்டர், ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மாதிரி 7-8 ஜாப் ரோல் இருக்குது. இந்த 7-8 ஜாப் ரோலில் வந்து இன்ஃபேக்ட் நம்ம என்ன காலம்ஸ் படி இங்கே பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. இந்த ப்ளூ கலர் படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 898. இது வந்து இந்த ஆர்கனைசேஷனில் 898 இஸ் அ ஸ்கோர் இந்த ஜாப் ரோலில். அண்டு இங்கே பார்க்கலாம் எம்ப்ளாயீஸ் கவுண்ட் எவ்வளோ. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பில் வந்து இன்ஃபேக்ட் 326 பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் 326 எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. அண்டு என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 871. அண்ட் லாஸ்ட்டாக ஜாப் இன்வால்வ்மெண்ட்,
ஜாப் என்வால்மெண்ட் 885. ஸோ இப்போ நீங்கள் கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்க வந்து ரொம்ப இந்த ஒரு ஜாப் ரோல் தாங்க எல்லாமே அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இங்கே வேலை செய்கிற ஆளுங்க வந்து ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. ப்ளஸ் எம்ப்ளாயி கவுண்ட் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஜாப் என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஜாப் இன்வால்மெண்ட் இதெல்லாம் வேரியபிள்ஸ்லேயே வந்து நல்ல ஹையாக ஸ்கோர் பண்ணுறது இந்த ஒரு ஜாப் ரோல். அதுக்கு அடுத்ததாக ரிசர்ச் சயின்டிஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் ஜாப் சாட்டிஸ்ஃபைடு இருக்காங்க? 810. ரெண்டாவது வந்து இன்ஃபேக்ட் இப்போ இந்த 810 இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம்பேர் பண்ணி பார்க்க. ஓகே. அண்ட் ரெண்டாவது வேரியபிள் எம்ப்ளாயி கவுண்ட். இங்கே வந்து நம்ம பார்த்தோம் 326, இங்கே வந்து 292 எம்ப்ளாயி கவுண்ட், எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க இந்த ஜாப் ரோலில். அடுத்ததாக வந்து என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 796, அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி ஜாப் இன்வால்மெண்ட் இன்றைக்கி 817 இருக்காங்க, ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அடுத்ததாக மூணாவது பார்க்கலாம். மூணாவது காலமில் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 697, இன்னும் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இங்கே கிராஃப்லேயே நீங்கள் பார்க்கலாம் எப்படி குறைஞ்சிட்டே வருதுன்னு. ரெண்டாவது வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து எம்ப்ளாயி கவுண்ட் 259 பேர் வேலை பார்க்குறாங்க, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் என்வாயன்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 704, அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ஜாப் இன்வால்மெண்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா வந்து எல்லாம் ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளன்ட்ரியான கிராஃபுங்க, எல்லாமே கொஞ்சம் கீழே குறைஞ்சி தானே வருது. முதல்ல இங்கே பார்த்துட்டே இருக்கோம் வந்து இங்கே இந்த வந்து எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்குது. இங்கே இந்த ஜாப் ரோலில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சாச்சு. இங்கே வந்து சுத்தமாக ரொம்ப குறைஞ்சாச்சு இங்கே. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டைரக்டரில் வந்து இங்கே இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் குட் பி சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை, கவுண்ட் டு எம்ப்ளாயி இல்லை. ஸோ இந்த கிராஃப் படி நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த வந்து ஸ்டாக் காலம் சார்ட். ஸோ அடுத்த கேள்வி வந்து இப்போது அண்ட் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? ஓகே, இந்த ஸ்டாக்டு பார் சார்ட் அண்ட் ஸ்டாக்ட் காலம் சார்ட் இது ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம்? பார் சார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரிசன்டலியாக யூஸ் பண்ணுறோம், காலம் சார்ட் வந்து வெர்டிக்கலியாக. அண்டு ஆனால் இங்கே ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா வந்து they cannot always be used interchangeably. And for example எங்கே பார் சார்ட் யூஸ் பண்ணோமோ அது பார் சார்ட் மட்டும் தான் அது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். காலம் சார்ட் எதில் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு காலம் சார்ட் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் தி ஓரியன்டேஷன். ஓகே. ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து மற்ற ஃபீச்சரும் நான் எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, கிளஸ்டர்ட் பார் சார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க.